பெண்கள் மட்டும் இல்லைங்க, ஆண்களும் இத எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ இருக்கிற ஏர் பொல்யூஷன்ல இருக்கிற பிரச்சனையில நமக்கு ஸ்ட்ரெஸ்னால முடி வந்து நெறைய கொட்டுது. இதனால நம்ம நெறைய பிரச்சனைகள் அனுபவிச்சுட்ருக்குறோம். முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா கருன்னு வளரணும்னா நம்ம ஹெல்த்த நாம தாங்க பார்த்துக்கணும். நெறைய பேர் வந்து டேப்லெட் சாப்பிடுவாங்க, டாக்டர் கிட்ட போவாங்க. அப்படி கிடையாதுங்க. நம்மளுடைய வீட்ல இருக்கிற திங்ஸ் வச்சே வந்து நம்ம அழகா நம்மளுடைய முடிய வந்து நல்லா கேர் எடுத்துக்கலாம். நெறைய பேர் வந்து எண்ணெயில வந்து அது இதுன்னு போட்டு எண்ணெய் காய்ச்சி முடி வந்து தேய்ப்பாங்க. அது ஒரு பகுதி வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொன்று வந்து நம்ம உடம்புக்குள்ளேயும் நம்ம எடுத்துக்க வேண்டியது சிலதெல்லாம் இருக்குது. அது என்னங்கிறது நான் சொல்கிறேன். நான் வந்து ரெகுலராக எடுத்துக்கிறத சொல்கிறேன். பட் இதில் வந்து 3 தான் இருக்குது. பட் நான் ரெகுலராக எடுத்துக்கிறது எப்படின்னா, நைட்டே வந்து நான் பேரிச்சம்பழம் ஊற வச்சுருவேங்க. காலையில் வந்து எழுந்தோடனே ஒரு 4 பேரிச்சம்பழம், ஒரு 4 பாதாம் பருப்பு, அது போக வந்து இந்த மாதிரி கொஞ்சோண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சோண்டு கொத்தமல்லி, அப்புறம் ஒரு கேரட்டு, அதுக்கப்புறம் நெல்லிக்காய், மர நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா, அது வந்து 2. அப்புறம் தேங்காய் வந்து ஃப்ரெஷ்ஷான தேங்காய் வந்து ஒரு 2, 3 பீஸு அந்த பொடி பொடியாக கட் பண்ணி போட்டு, புதினா கொஞ்சம், இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி போட்டுட்டு, கொஞ்சோண்டு தயிரோ இல்லாட்டி மோரோ போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா அடிச்சிடணுங்க. நல்லா அடிச்சுட்டு வடித்து நம்ம குடித்தோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த் வந்து சூப்பராக இருக்கும். அதான் நான் இப்போ காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது வந்து உடனே ஒரு வாரம் குடிச்சிட்டு என்ன முடி வளரல அப்படின்லாம் கிடையாதுங்க. நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது. நம்ம நல்லா டிஃப்ரெண்ட் வந்து சிறுக சிறுக நம்ம உணர்வோம். பாருங்கள், எல்லாமே கழுவி நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டாச்சு கட் பண்ணி. இப்போ வந்து எனக்கு வந்து நெல்லிக்காயும் பேரிச்சம்பழமும் நான் போடலைங்க. ஏன்னா வந்து நான் திருநள்ளாறு போகிறோம், எல்லாமே காலி ஆகிடுச்சு. சரி, மறுபடியும் இப்போ இடையில ஒரு 2 நாளைக்கு நம்ம வாங்க வேண்டாம், வந்த பிறகு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு இருக்கிறத மட்டும் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் எல்லாமே போட்டு நான் உங்களுக்கு ஒரு டைம் நான் ஜூஸ் வந்து இது பண்ணி காமிக்கிறேன். பட் இதுதான் வந்து ஹெல்த் ட்ரிங்க்குங்க. எல்லாமே போட்டு நம்ம டெய்லி ஒரு டம்ளர் இப்படி குடிச்சிட்டோம் அப்படின்னா உடனே எல்லாம் தெரியாதுங்க வித்தியாசம். போக போக வந்து முடி உதிர்றது வந்து கம்மியாகும். நல்லா கருன்னு நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிக்கும். நமக்கே ஒரு ஸ்ட்ரென்த், இந்த மாதிரி சத்தானது ஒன்று எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் உணர்வே வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லதாக இருக்கும். அரைச்சி வடிச்சிட்ட பிறகு அந்த சக்கையும் கூட நான் செடிக்கு போட்டுருவேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் க்ரீன் கலரில் இருக்கும். நம்ம என்ன தான் கேரட் போட்டிருந்தாலும் க்ரீன் கலர் தாங்க அதிகமாக இருக்கும். நம்ம வந்து உப்பு, பேரிச்சம்பழம் இல்லை அப்படின்னா உப்பு போட்டுக்கலாம். இல்லாட்டி பேரிச்சம்பழமே போதும், உப்பு கூட தேவையே இல்லை. அது சூப்பராக ஸ்வீட்டாக இருக்கும். இது கூட நாம் வந்து ஒரு வாரத்துக்கு 2 முறையாவது முருங்கைக்கீரை சூப்பெல்லாம் நம்ம எடுத்துக்கலாங்க. ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடியதாக, ஹை ரேட்டு கிடையாது. இப்போதைக்கு வந்து லேடிஸ் ஆகட்டும், ஜென்ஸ் ஆகட்டும், எல்லாருமே வந்து ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு மெஷின் லைஃப் தாங்க வாழ்ந்துட்டுருக்கோம். நம்மளுடைய உடம்பை நாம் கவனிச்சிக்கிறதே இல்லை. பட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப டைம் ஆகாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ், விலை கம்மியான இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே வந்து நமக்கு ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது டிப்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்க, இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல டிப்ஸில் நம்ம பார்க்கலாம். டேக் கேர். எல்லோரும் ஹெல்த்தியாக, ஆரோக்கியமாக, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.